எம்ஜிஆரின் 28வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கடற்கரையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 28வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நான் கொஞ்சம் கேமரா டவுன் பண்ணானா எம்ஜிஆர் நினைவிடத்தில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அங்கிருந்து எமது செய்தியாளர் ராஜா தரும் தகவல்களை கேட்போம். ராஜா, இப்போ எங்க இருக்கிறீங்க? அங்க நடைபெற்ற நிகழ்வுகள் பத்தி சொல்லுங்க. அஇஅதிமுகவின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அமரர் எம்ஜிஆரின் 28வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய நினைவு இடம் அமைந்துள்ள சென்னை கடற்கரையில் அமைந்துள்ள அவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார், அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் குவிந்துள்ளனர். ஏராளமான மாவட்ட நிர்வாகிகளும் இங்கு வந்துள்ளனர். இந்த மலர் தூவி மரியாதையை செலுத்திய பிறகு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது அஇஅதிமுகவினுடைய பொருளாளரும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதிமொழி வாசித்தார். 14 உறுதிமொழிகள். அதில் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்கள அடிப்படை பிரச்சனைகளான காவிரி மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சனைகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நம்மளுடைய கொள்கைகள் அதாவது உரிமைகளை மீட்டெடுத்துள்ளதாகவும் அந்த தகவலை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அந்த உறுதிமொழியில் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் இப்ப தற்பொழுது சென்னையில் ஏற்பட்ட இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீண்டும் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளதா இந்த செய்தியும் பொதுமக்களிடம் கழக கட்சியினுடைய தொண்டர்கள் சென்று சேர்க்க வேண்டும் என்று உறுதிமொழியில் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக தமிழக அரசு தற்பொழுது நிறைவேற்றி வரும் பல்வேறு இலவச மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி வருவதற்கு அனைத்து வழிகளிலும் பாடுபட வேண்டும் என்று அந்த உறுதிமொழியில் கூறப்பட்டுள்ளது. உறுதிமொழியை ஓ பன்னீர்செல்வம் வாசிக்க தொண்டர்கள் அனைவரும் அந்த உறுதிமொழியை மீண்டும் எடுத்துக் கொண்டனர். தற்பொழுது ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் இந்த எம்ஜிஆர் நினைவிடத்தில் தற்பொழுது உள்ளனர். அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்ய காத்திருக்கின்றனர். சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? எந்த ஊர்ல? பேர் ஏழுமலை. நாங்க மேடவாக்கத்துல இருந்து வந்திருக்கோம். நூற்றுக்கணக்கான வாகனத்தில் நாங்க மேடவாக்கத்துல இருந்து வரோம். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 28வது நினைவுல நாங்க எல்லாம் கலந்து கொண்டிருக்கோம். வாடும் தலைவர் எங்களோட 28வது நினைவு நாள் என்றாலும் எங்களோட இன்னும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொள்வார். எம்ஜிஆர் ஒரு சரித்திர செம்மல். அவருடைய திட்டங்கள் தான் இன்றைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டங்களை எல்லாம் வழித்துக் கொண்டிருக்கிறார். 80களிலே மிகப்பெரிய இதே வெள்ளப்பெருக்கை எங்களது புரட்சித் தலைவர் அவர் எப்படி கையாண்டாரோ அதே வழித்தோன்றலான எங்களது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரிடரை வெள்ள சந்திப்பை வரலாற்று காணாத ஒரு பேரிழப்பை 100 ஆண்டுகளுக்கு வந்த ஒரு பேரிழப்பை 4 நாட்களில் சென்னை மாநகரத்தை மீண்டும் கொண்டு வந்த சாதனை செல்வி டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்றென்றும் அத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு 14 உறுதிமொழிகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அம்மாவின் சாதனைகளை எல்லாம் புரட்சித் தலைவருடைய சாதனைகள், அம்மாவுடைய சாதனைகள், தாலிக்கு தங்கம் போன்ற அருமையான திட்டங்கள் இந்த வெள்ள பேரிடரை மக்களுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் எல்லாம் உதவி செய்தோம், மக்களுக்கு இந்த அரசு எப்படி செய்து கொண்டிருக்கிறது, அறிவிப்புகள் நலத்திட்ட உதவிகள் எப்படியெல்லாம் செய்கின்றது என்பதை நாங்கள் எங்களுடைய மாவட்டங்களுக்கு சென்று வீடு வீடாக சென்று கிராம கிராமமாக சென்று தெருவாக சென்று அந்த சாதனைகளை நாங்கள் சேர்த்துள்ளோம். இந்த உறுதிமொழிகளை அம்மாவின் ஆணையை நாங்கள் எங்கள் தலைமை பாதமாக நினைத்து உடனடியாக செய்வோம். நாங்கள் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா. இதேபோல் ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதியில் காத்திருக்கின்றனர். அதாவது எம்ஜிஆரினுடைய 28வது நினைவு தினத்திற்காக அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து அஇஅதிமுக தொண்டர்கள் தற்பொழுது அதிக அளவில் சென்னைக்கு இன்று வருகை தந்துள்ளனர். மற்றொரு தொண்டர்களால் அவரிடம் கேட்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 28வது நினைவு நாளை ஒட்டி நான் அம்மையார் திருத்தணி தொகுதி அம்மையார் குப்பத்தில் ஏபி சந்திரன் வந்திருக்கிறேன். புரட்சித் தலைவர் அவர்கள் சாதனை மிகப்பெரிய சாதனை. அம்மா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு பெய்ய வேண்டிய மழை இன்று ஒரே நாளில் பொழிதால் அம்மா அவர்கள் ஒரு 4 நாட்களில் தமிழகத்தை தலைநகர் கொண்ட சென்னை மாநகரத்தை மீண்டும் 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 வெள்ள நிவாரணை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் கொடுப்பார்கள். மீண்டும் நாங்கள் தான் எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சிதான் மீண்டும் அமையும்.